ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். முடிவுக்கு வந்த 2 ஆண்டு தலைமறைவு வாழ்க்கை. வெளியே வந்த அசோக் குமார் 2011-2015 வரையிலான அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி தனது துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக வழக்கு பதிவானது. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டி அமலாக்கத்துறை 2023 ஜூனில் அவரை கைது செய்தது. ஓராண்டு சிறைவாசத்திற்கு பின் ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு சென்னை முதன்மை செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்கிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு 3000 பக்க ஆவணங்களுடன் அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. தொடர்ந்து ஜனவரியில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது. 2023இல் கரூர் ராம்நகரில் அசோக் குமார் கட்டிவந்த புதிய பங்களாவில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறையினர் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு சம்மன் அனுப்பினர். ஆனால் பல முறை சம்மன் அனுப்பியும் அசோக் குமார் ஆஜராகாமல் தொடர்ந்து 1.5 வருடங்களுக்கு மேலாக தலைமறைவாகவே இருந்தார். அசோக் குமாரின் மொபைல் எண்கள் சுவிட்ச் ஆஃப் மோடிலேயே இருந்தன. அவர் வெளி மாநிலத்தில் தலைமறைவாக இருப்பதாகவும் தகவல்கள் பரவின. லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்கு பின் வெளியில் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே வந்து மீண்டும் அமைச்சரான போதும் கூட அவர் வெளியே வரவில்லை. இதற்கிடையேதான் கூடுதல் குற்றப்பத்திரிகையின்படி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அசோக் குமார் உள்ளிட்டோர் ஏப்ரல் 9ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என சென்னை கோர்ட் மார்ச் 26இல் சம்மன் அனுப்பியது. அதன்படி இத்தனை நாட்கள் தலைமறைவாக இருந்த அசோக் குமார் இன்று கோர்ட்டில் ஆஜரானார். அப்போது அவரது கோரிக்கையை ஏற்று ஜாமீன் கொடுத்த கோர்ட் ஜாமீன் உத்தரவாத தொகையாக 2 லட்சம் ரூபாய் செலுத்தவும் உத்தரவிட்டது. பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஓகே சொன்னது டெல்லி. பெருநகரங்களின் இணைப்பு மேம்படும். சென்னை அருகே பரந்தூரில் 2வது சர்வதேச ஏர்போர்ட் அமைப்பதற்கான இடத்திற்கான ஒப்புதலை கடந்த ஆண்டே மத்திய அரசு அளித்தது. தற்போது கொள்கை அளவிலான ஒப்புதலை மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் வழங்கியிருக்கிறது. இதுபற்றி விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறும்போது, பிரதமர் மோடியின் தொலைநோக்கு தலைமையின் கீழ் நாடு முழுவதும், குறிப்பாக டெல்லி, மும்பை, சென்னை போன்ற மெகா நகரங்களில் 2வது ஏர்போர்ட் உருவாக்குவதன் மூலம் அதன் திறனை வலுப்படுத்துவதுடன் அதிகரித்து வரும் மக்களின் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும். பிராந்திய இணைப்பை மேம்படுத்துவதில் பரந்தூர் ஏர்போர்ட் முக்கியமான படியாக இருக்கும். தமிழகத்தின் விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதியாக உள்ளது என்று ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமை வெளி ஏர்போர்ட் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பரந்தூர், ஏகனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களிலிருந்து 5300 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது. கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போராட்டங்களை தொடர்ந்து வந்தாலும் ஏர்போர்ட் அமைப்பதற்கான ஒப்புதல் கிடைத்துள்ளது. விரைவில் இதற்கான டெண்டர் விடப்படும் என தெரிகிறது. இதேபோல் திருப்பதி, பகாலா, காட்பாடி இடையிலான சுமார் 104 கிலோமீட்டர் தூரமுள்ள ஒற்றை ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்ற மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆந்திரா, தமிழகம் பயன்பெறும் வகையில் 1332 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் 400 கிராமங்கள், 14 லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கான இணைப்பு மேம்படுவதோடு ஆண்டுக்கு 4 மில்லியன் டன் கூடுதல் சரக்கு போக்குவரத்து நடக்கும். 26 ரஃபேல் போர் விமானம் வாங்க பிரான்சுடன் இந்தியா ஒப்பந்தம். 63,000 கோடி ரூபாய் டீலுக்கு ஒப்புதல். பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடம் 36 ரஃபேல் போர் விமானங்களை ஏற்கனவே இந்தியா வாங்கியது. அது தற்போது இந்திய ராணுவத்தின் பயன்பாட்டில் முக்கிய இடம் பிடித்துள்ள நிலையில் இந்திய கடற்படைக்கு தேவையான 26 அதிநவீன ரஃபேல் போர் விமானங்களை வாங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பிரான்ஸ் நாட்டுடன் பேச்சு நடத்தியது. 22 ஒற்றை இருக்கை கொண்ட ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் இரட்டை இருக்கை கொண்ட 4 விமானங்களை தயாரித்து வழங்க 63,000 கோடி ரூபாய் செலவாகும் என பிரான்ஸ் நிறுவனத்தால் மதிப்பீடு செய்யப்பட்டது. அதன்படி கடற்படை போர்க்கப்பல்களான INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் போர்க்கப்பல்களில் தற்போது பயன்பாட்டில் உள்ள MiG-29 ரக போர் விமானங்களுக்கு பதிலாக அதிநவீன ரஃபேல் விமானங்களை பயன்பாட்டுக்கு கொண்டுவர இந்தியா முடிவு செய்திருந்தது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்தில் புதிய ரஃபேல் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.
இதைத் தொடர்ந்து பிரான்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும். முதல் கட்டமாக 2029 அடுத்த கட்டமாக 2031 ரஃபேல் விமானங்களை இந்தியாவிடம் பிரான்ஸ் நிறுவனம் ஒப்படைக்கும் வகையில் உடன்படிக்கை எட்டப்படும். 26 போர் விமானங்களை தயாரித்து வழங்குதல், அவற்றை இயக்குவது குறித்த பயிற்சி அளித்தல், அதன் பராமரிப்பு உள்ளிட்ட அனைத்தும் இந்த ஒப்பந்தத்திற்குள் அடங்கும். இந்திய வரலாற்றிலேயே போர் விமானங்கள் வாங்குவதற்காக போடப்படும் மிகப்பெரிய ஒப்பந்தம் இதுவாக இருக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கடல் மற்றும் வான்வெளி எல்லை பாதுகாப்பில் இந்தியா புதிய மைல்கல்லை எட்டும் எனவும் ராணுவ அமைச்சக அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். In a government-to-government agreement with France. Sources have confirmed that the deal, which was approved in today's meeting, will see the acquisition of 26 Rafale Marine fighter jets. The contract will include 22 single-seater jets and 4 twin-seater jets, along with a comprehensive package covering fleet maintenance. நவ்கர் மகா மந்திரம் ஓதிய மோடி 108 தெய்வீக பண்புகள் கிடைக்கும். அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக சமண மதத்தினரால் நவ்கர் மகா மந்திரம் ஓதப்படுகிறது. நவ்கர் மகா மந்திர தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 9ஆம் தேதி உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு 108 நாடுகளில் ஒரே நேரத்தில் நவ்கர் மகா மந்திரம் ஓத சமண மதத்தினர் ஏற்பாடுகளை செய்திருந்தனர். டில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடந்த நவ்கர் மகா மந்திர தின விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். நவ்கர் மகா மந்திரம் ஓதினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசியதாவது, நவ்கர் மகா மந்திரம் நம்பிக்கையின் மையம். ஆன்மீகம் மட்டுமே அதனுடைய சிறப்பு இல்லை. வாழ்க்கையின் திறவுகோலாக நவ்கர் மகா மந்திரம் உள்ளது. ஒருவர் சுயநலனை கைவிட்டு மக்களை நோக்கி செல்லவும் சமூக நலனை நோக்கி செல்லவும் சரியான பாதையை இந்த மந்திரம் காட்டுகிறது. நவ்கர் மகா மந்திரத்தை உச்சரிப்பதால் 108 தெய்வீக பண்புகளை நம்மால் பெற முடியும். அந்த பண்புகள் மனிதகுலத்தின் நலனை பற்றிய சிந்தனைகளை நினைவூட்டும். சமண மதம் நம்மை நாமே வெல்வதற்கு ஊக்குவிக்கிறது. நான் குஜராத்தில் பிறந்தேன். சமண மதத்தின் செல்வாக்கு எந்தளவு இருக்கிறது என்பதை குஜராத்தில் ஒவ்வொரு தெருவிலும் காண முடியும். சிறுவயது முதலே எனக்கு சமண மத ஆச்சாரியார்களுடன் தொடர்பு இருந்திருக்கிறது. நவ்கர் மகா மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்துமே ஒரு மந்திரம். இந்தியாவின் அறிவு சார்ந்த சிறப்புகளுக்கு எல்லாம் முதுகெலும்பாக சமண இலக்கியங்கள் இருக்கின்றன. அவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. புதிய பார்லிமெண்ட் கட்டடத்திலும் சமண மதம் தொடர்பான கலாச்சார மற்றும் கட்டடவியல் அடையாளங்கள் இடம்பெற்றுள்ளன. நமது நாட்டின் முன்னேற்றம் நவீன தொழில்நுட்பங்களுடன் இணைந்திருந்தாலும் நாம் பாரம்பரிய கோட்பாடுகளை பாதுகாத்து தொடர்ந்து நிலைநிறுத்துவோம். கடந்த பட்ஜெட்டில் அறிவு பாரத இயக்கம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்தோம். அந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் உள்ள பழமையான அறிவு செல்வங்களை டிஜிட்டல் மயமாக்க இருக்கிறோம். பாரம்பரியத்தை நவீனத்துடன் இணைப்பதே அதன் நோக்கம். கடந்த ஆண்டுகளில் வெளிநாடுகளில் இருந்த 20 தீர்த்தங்கரர் சிலைகள் மீட்டு வந்திருக்கிறோம் என பிரதமர் மோடி கூறினார். दुर्भाग्य से अनेक अहम ग्रंथ धीरे धीरे लुप्त हो रहे थे. इसलिए हम ज्ञान भारत मिशन शुरू करने जा रहे हैं. इस वर्ष बजट में इसकी घोषणा की गई है. देश में करोड़ों पांडुलिपियों का सर्वे कराने की तैयारी इसमें हो रही है. प्राचीन धरोहरों को डिजिटल करके हम प्राचीनता को आधुनिकता से जोड़ेंगे. இந்தியா சீனா உறவில் முன்னேற்றம். இரு நாடுகளும் புரிந்து கொண்டன. மனம் திறந்த ஜெய்சங்கர். டில்லியில் தனியார் நிறுவனத்தின் சார்பில் நடந்த ரைசிங் பாரத் மாநாட்டில்
வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். முன்னாள் பிரதமர் நேருவுக்கு பின் தொடர்ந்து நீண்ட நாட்கள் வெளியுறவு அமைச்சர் பொறுப்பு வகிப்பவர் என்ற பெருமையை பெற்றுள்ள ஜெய்சங்கர் வங்கதேச கலவரம், இந்தியா சீனா உறவு உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினார். வங்கதேசத்தில் தற்போதுள்ள நிலை கவலை அளிக்கிறது. அங்கு சிறுபான்மையினர் மீது தாக்குதல் நடத்தப்படுவது குறித்து இந்தியாவின் கவலையை வெளிப்படையாக தெரிவிக்கிறோம். ஏனென்றால் வங்கதேசத்தின் நலனில் வேறெந்த நாடுகளையும் விட நாம் அதிக அக்கறை கொண்டுள்ளோம். அது நம் டிஎன்ஏவில் உள்ளது. வங்கதேசத்தில் அமைதி திரும்பவும், நிலையான ஆட்சி அமையவும் அந்நாட்டு ஆட்சியாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜனநாயக ஆட்சி மலர முறைப்படி தேர்தல் நடத்த வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெற்ற அரசு அமைவதன் மூலம் ஜனநாயக முடிவுகளை விரைந்து எடுக்க முடியும். இரு நாட்டு மக்களிடையிலான உறவு நீண்டகால வரலாறு உடையது. நலன் விரும்பி சிறந்த நண்பன் என்ற முறையில் வங்கதேச நலனில் இந்தியா அக்கறை கொண்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய வரி விதிப்பு கொள்கையால் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தகம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காண தொடர்ந்து இருதரப்பு அதிகாரிகளும் பேச்சு நடத்தி வருகின்றனர். இரு நாட்டு உறவு குறித்து அமெரிக்காவுடன் ஏற்கனவே பலமுறை பேசியுள்ளோம். இனியும் தொடர்ந்து பேசுவோம். இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையில் சுமூக முடிவை எட்ட தீவிர முயற்சி மேற்கொள்ளப்படும். சீனாவுடனான உறவு முன்பு இருந்ததை விட தற்போது நன்றாகவே உள்ளது. எனினும் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து பேச வேண்டியுள்ளது. கோவிட் முடக்கத்தின் போது இரு நாடுகளிடையேயான நேரடி விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது வரை அதே நிலை தொடர்கிறது. கைலாஷ் மானசரோவர் யாத்திரை நிறுத்தப்பட்டது. அதுவும் மீண்டும் துவங்கவில்லை. 2020-2024 இடையே நடந்த இதுபோன்ற சம்பவங்களை இரு நாடுகளுமே விரும்பவில்லை. அது இரு நாட்டு உறவுக்கு நல்லதும் கிடையாது. இதுபோன்ற பிரச்சினைகளை பேசி தீர்க்க வேண்டிய கட்டத்தில் உள்ளோம். இரு நாடுகளுமே அதை புரிந்து கொண்டுள்ளன. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியா சீனா உறவில் முன்னேற்றமான போக்கு காணப்படுகிறது என ஜெய்சங்கர் கூறினார். அமெரிக்கா தலையில் பேரிடி, 84% வரியை இறக்கியது சீனா. உலகம் இதுவரை பாராத வர்த்தக போரின் உச்சம். அமெரிக்கா சீனா இடையே மிகப்பெரிய வர்த்தக போர் வெடித்துவிட்டது. இரு நாடுகளும் மாறி மாறி வரி போட்டு தீட்டுகின்றன. இதன் உச்சகட்டமாக சீனாவுக்கு 50% வரி போடுகிறோம் என்ற நேற்று மிரட்டல் அறிவிப்பை வெளியிட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அந்த ட்ரம்பையே அலறவிடும் விதமாக இப்போது அமெரிக்காவுக்கு 84% வரி போட்டு அதிர வைத்திருக்கிறது சீனா. ட்ரம்ப் பதவியேற்றதுமே வரி விதிப்பு பற்றி அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அமெரிக்காவுக்கு அதிக வரி விதிக்கும் நாடுகளின் பொருட்களுக்கு அதிரடியாக வரி போடுவோம் என்று பதவியேற்ற அன்றே சொல்லியிருந்தார். அடுத்த சில நாட்களில் சீனாவிலிருந்து இறங்கும் பொருட்களுக்கு ஏற்கனவே இருக்கும் வரியுடன் சேர்த்து கூடுதலாக 10% வரி போட்டார். பதிலுக்கு அமெரிக்காவின் சில வகை பொருட்களுக்கு 10 முதல் 15% வரை வரி விதித்தது சீனா. ஒரு மாதம் கழித்து மீண்டும் சீனாவுக்கு எதிராக மேலும் 10% வரி போட்டார் ட்ரம்ப். ஆத்திரமடைந்த சீனா அமெரிக்காவிலிருந்து வரும் சோயா பீன்ஸ், மாட்டு இறைச்சி, பழங்கள், காய்கறிகள், பால் பொருட்களுக்கு 10%, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி, கோழி இறைச்சிக்கு 15% கூடுதலாக வரி போட்டது. இந்த வர்த்தக சண்டைக்கு நடுவே தங்களுக்கு வரி போடும் நாடுகளுக்கு சமமான அளவு வரி விதிக்கும் அறிவிப்பை ஏப்ரல் 2 வெளியிட்டார் ட்ரம்ப். இந்தியா, சீனா, பிரிட்டன், ஜப்பான், தென்கொரியா, இலங்கை, தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிரடியாக வரி போட்டார். அதன்படி நமக்கு 26% வரி விதிக்கப்பட்டது. சீனாவுக்கோ ஏற்கனவே போட்ட வரிகளுடன் இன்னும் 34% வரி விதித்து பரபரப்பை கிளப்பினார் ட்ரம்ப். இந்த வரி விதிப்பு அறிவிப்பு ஏப்ரல் 9 அமலுக்கு வரும் என்று கூறியிருந்தார். சீனா கொஞ்சம் கூட அசரவில்லை. அமெரிக்கா தங்கள் மேல் கூடுதலாக போட்ட அதே அளவு 34% வரியை அமெரிக்கா மேல் கூடுதலாக விதித்தது சீனா. இந்த வரி விதிப்பு ஏப்ரல் 10 அமலுக்கு வரும் என்று சீனா சொன்னது. இதனால் ட்ரம்ப் கோபத்தின் உச்சிக்கே போனார். தாங்கள் போட்ட 34% வரி விதிப்பு 9 அமலுக்கு வரும் முன்பு சீனா போட்ட 34% வரியை வாபஸ் பெற வேண்டும் என்று எச்சரித்தார். ஆனால் சீனா அடிபணியவில்லை. இதனால் 34% வரியுடன் சேர்த்து கூடுதலாக 50% வரி போட்டார் ட்ரம்ப். இந்த இரு வரி விதிப்பும் இன்று ஒரே நேரத்தில் அமலுக்கு வந்தது. இதன் மூலம் ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு மட்டும் சீனாவுக்கு 104% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. ஆனாலும் சீனா சளைக்கவில்லை. அமெரிக்காவுடன் அதே வேகத்தில் மோதியது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கு சீனா அறிவித்த 34% வரி ஏப்ரல் 10 நாளை அமலுக்கு வர இருந்தது. இப்போது ட்ரம்பின் அதே பாணியில் 34% வரியுடன் கூடுதலாக 50% சேர்த்து 84% கூடுதல் வரியை அமெரிக்கா மேல் சுமத்தி அலறவிட்டிருக்கிறது சீனா. 84% கூடுதல் வரியும் நாளை முதல் அமலுக்கு வர இருக்கிறது. இப்படி இரு வல்லரசு நாடுகளும் மாறி மாறி வரி விதித்து வருவது உலக நாடுகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கும் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் நேரடி போராக உருவெடுக்கும் வாய்ப்பு வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கின்றனர் சர்வதேச அரசியல் நிபுணர்கள். ஜே பற்றி ஆர்எம்வி சொன்னது ரஜினி வெளியிட்ட முக்கிய தகவல். ஜேவை எதிர்த்தது ஏன்? எம்ஜிஆர் ஆட்சியில் அமைச்சராக இருந்தவர் ஆர். வீரப்பன். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக ஜானகி அணி, ஜெயலலிதா அணி என இரண்டாக பிளவுபட்டது. அப்போது ஜானகி அணியில் முக்கிய தலைவராக அவர் செயல்பட்டார். 1989 தேர்தல் தோல்விக்கு பிறகு இரு அணிகளும் ஒன்றாயின. ஒன்றுபட்ட அதிமுக 1991 தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. ஜெயலலிதா முதல்வரானார். அவரது அமைச்சரவையில் ஆர். வீரப்பன் இடம்பெற்றார். ஆர். வீரப்பனின் பட நிறுவனமான சத்யா மூவிஸ் ரஜினியை வைத்து பாஷா படத்தை தயாரித்தது. 1995 ரிலீஸ் ஆகி அது பெரிய வெற்றியை பெற்றதை அடுத்து படத்தின் வெற்றி விழா சென்னையில் நடந்தது. விழாவின் கடைசியில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் மணிரத்னம் வீட்டில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல் குறித்து பேசினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மோசமாகிவிட்டது, வெடிகுண்டு கலாச்சாரம் நிலவுகிறது என கடுமையாக விமர்சித்து பேசினார். அமைச்சராக இருந்த ஆர். வீரப்பன் முன்னிலையில் ரஜினி இப்படி பேசியது முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆர். வீரப்பனின் அமைச்சர் பதவியை பறித்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் கழகம் என்னும் தனி கட்சியை 1995 துவங்கினார் ஆர். வீரப்பன். ஜெயலலிதாவுக்கு எதிராக ரஜினிகாந்தும் தொடர்ந்து வாய்ஸ் கொடுத்தார். 1996 நடந்த சட்டசபை தேர்தலில் திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரவளித்தார். ரஜினி ஆதரவுடன் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. ஆர். வீரப்பனின் எம்ஜிஆர் கழகம் திமுக கூட்டணியில் இணைந்தது. அதன் பிறகு சில ஆண்டுகளில் வயது மூப்பு காரணமாக தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கிய ஆர். வீரப்பன் கடந்த ஆண்டு ஏப்ரல் 9 காலமானார். இன்று அவரது முதல் ஆண்டு நினைவு நாள். இதையொட்டி சத்யா மூவிஸ் நிறுவனம் ஆர்எம்வி தி கிங் மேக்கர் என்ற பெயரில் ஆவணப்படம் ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. அதில் ரஜினிகாந்த் ஆர். வீரப்பன் குறித்து சில புதிய தகவல்களை சொல்லி இருக்கிறார். ஆர்எம்வி என் மீது அவர் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். பாஷா விழாவில் வெடிகுண்டு கலாச்சாரம் பற்றி நான் பேசினேன். அப்போது அமைச்சராக இருந்த அவரை மேடையில் வச்சுக்கிட்டு நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. எனக்கு அந்த அளவு அப்போது தெளிவு கிடையாது, ஆனால் பேசிட்டேன். அதுக்கப்புறம் அமைச்சர் பதவியிலிருந்து ஆர்எம்வியை முதல்வராக இருந்த ஜெயலலிதா நீக்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரலை. என்னால் தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆர்எம்வி வீட்டுக்கு மறுநாள் காலையில் ஃபோன் போட்டு அவர் கூட பேசினேன், மன்னிப்பு கேட்டேன். ஆனால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி என்கிட்ட வழக்கம் போல் பேசினார். அடுத்த படம் பற்றி ரொம்ப கூலாக விசாரித்தார். எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்ட பேசட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா மறுபடியும் மாற்ற மாட்டாங்க. நீங்கள் பேசி உங்கள் மரியாதையை கெடுத்துக்க வேணாம். அப்படி நீங்கள் சொல்லி மறுபடியும் நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. கிங் மேக்கர்னா ரியல் கிங் மேக்கர் அவர்தான் என ஆர். வீரப்பனுக்கு ரஜினிகாந்த் புகழாரம் சூட்டினார்.